Hello friends, welcome back to Geekyragul. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் நம்ம மொபைல் இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஆகட்டும் மற்ற மொபைல் காட்டும் நம்மளோட அப்ளிகேஷன் ஆகட்டும் மற்றபடி வீடியோஸ் ஆகட்டும் மூவிஸ் ஆகட்டும் ஷேர் பண்றதுக்கு வந்து ஷேரிட் யூஸ் பண்ணிருந்தோம். அதை ஒரு வழியாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேர்மி இருக்குது, அதாவது வந்து சோமியோட ஷேர்மி ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தோம். மற்ற டீட்டெயில்ஸை தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஷேர் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ அது வந்து தேவையில்லை. அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாமே நம்ம மொபைல் இருக்க டிஃபால்ட் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி வந்து எப்படி ஒரு ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது ஆண்ட்ராய்டில் இருக்க நியர்பை ஷேர் மீ இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நியர்பை ஷேர், இதை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட டேட்டாஸை வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் தேவையில்லை. அதாவது சென்டர் காட்டும் ரிசீவர் காட்டும் ரெண்டு பேருக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் தேவையில்லை. நாமளும் இன்ஸ்டால் பண்ணணும். அவங்க வந்து இன்டர்நெட் செலவு பண்ணி வந்து ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும். அதாவது ஷேரிட் மாதிரி மற்ற ஷேர்மி மாதிரி மற்ற சென்டர் மற்ற மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நியர்பை ஷேர் இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்ம மொபைல் இருக்கிற கூகுள்ஸோட ஆப்ஷன் இருக்கு, அதை எனேபிள் பண்ணி வந்து நம்மளோட டேட்டாஸ் ஆகட்டும் மற்ற மூவி மியூசிக்ஸ் மற்ற எக்ஸட்ரா எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஆகட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் காட்டும் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ண வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நியர்பை ஷேர் நான் வந்து எப்படி சென்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, உள்ள செட்டிங்ஸ்லாம் இருக்கு, அந்த டீடைல்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து ஒன் பை ஒன் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் சொல்லித்தர போறேன். நீங்கள் வந்து வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போய் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நியர்பை ஷேருக்கு வந்து மாறிடுவீங்க. நானும் வந்து நியர்பை ஷேர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் யூஸ் பண்ணாம வந்து நியர்பை ஷேர் யூஸ் பண்ணி வந்து ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்றது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கு. எந்த ஒரு செக்யூரிட்டியும் இருக்கு. அதாவது நம்ம பயப்பட தேவையில்லை. தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்றதுல வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நம்ம பயப்பட தேவையில்லை. இதை யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போய் வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி வாங்க பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து அதாவது நியர்பை ஷேர் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்கா, ஸோ அது எந்த இடத்துல இருக்கு, எப்படி செக் பண்ணுறது, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு மொபைலுக்கு வந்து எப்படி வந்து ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுறது மற்ற டீடைல்ஸ்லாம் வந்து இருக்குது, உள்ள ஹிடன் டீடைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி திறந்து வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வந்து எந்த மொபைல் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அல்லது வந்து ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் ஆகட்டும் நீங்கள் வந்து செட்டிங்ஸுக்கு போய்க்குங்க. அதாவது சிலதில் வந்து கண்ட்ரோல் சென்டர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், வந்து நியர்பை ஷேரிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா மொபைல்ஸ்லையும் வந்து நியர்பை ஷேர் வந்து இந்த கண்ட்ரோல் சென்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. சில மொபைல்ஸ் கொஞ்சம் ஓல்டான மொபைல்ஸில் வந்து அந்த கண்ட்ரோல் சென்டரில் வந்து அந்த நியர்பை ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உள்ள வந்து கூகுளோட செட்டிங்ஸில் வந்து இருக்கிற மாதிரி எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து நான் ரெண்டு மொபைலுமே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு மொபைல் வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ எப்படி நியர்பை ஷேர் வந்து சிலதில் வந்து சர்ச் பண்ணாலே வந்து கிடச்சிரும். சர்ச் பண்ணலைன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் செட்டிங்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாரும் மொபைலுமே இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவைஸ் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நியர்பை ஷேர்னு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பாருங்கள், அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். உங்கள் மொபைல்லையும் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நமக்கு டீடைல்ஸில் இருக்குது. ஸோ நான் நியர்பை ஷேர் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிவைஸ் நேம் வந்து என்னோட நேம் வந்து போட்டிருக்கு. டிவைஸ் விசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நான் வந்து ஆல் கான்டாக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணுமா அல்லது சம் கான்டாக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் இல்லை ஹிட்டனை வந்து யாருக்குமே சென்ட் பண்ணக்கூடாது சொல்லணும். இந்த மாதிரி வந்து டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு வந்து எந்த கான்டாக்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும், எந்த கான்டாக்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது, எல்லா கான்டாக்ட்ஸுமே சென்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம போய்க்கலாம். வித்தவுட் இன்டர்நெட் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து மேலே வந்து டேட்டா வைஃபை ஒன்லி வித்தவுட் இன்டர்நெட் ரெண்டுலேயுமே 3 இருக்குது. ஸோ வந்து டேட்டானா நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது டேட்டா மேபி யூஸ்டு ஸ்மால் ஃபைல்ஸ் சார்ஜஸ் அப்போ ஏதாவது நம்மளோட டேட்டாஸ் வந்து அதை வந்து எடுத்துக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வைஃபை ஒன்லி நெவர் யூஸ் டேட்டா டு ஷேர், அதாவது நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் டேட்டா யூஸ் பண்ணாமல் ஒன்லி வைஃபை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. வித்தவுட் இன்டர்நெட்னா ஃபைல்ஸ் ஆல்வேஸ் வில் பி ஷேர்ட் ஆஃப்லைனில் நம்ம ப்ளூடூத் மற்ற டீடைல்ஸில் மூலமாக வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து வித்தவுட் இன்டர்நெட் கொடுத்துங்க. மேபி வந்து டேட்டாஸ் அதாவது இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 5 MB 6 MB ஸ்பீடில் இருந்துச்சுன்னா வந்து அந்த இதில் வந்து ஏற்றணும். சின்ன ஸ்மால் ஃபைல்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னா வந்து இன்டர்நெட் டேட்டா யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு மொபைலுமே இதே ஆப்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ யாருக்கு ரிசீவ் பண்ணுறீங்களோ சேம் கூகுள் செட்டிங்ஸில் இந்த நியர்பை ஷேர் ஆப்ஷன் செட்டிங்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வந்து ஆன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வந்துடுவோம். ஸோ வந்து இப்போ ரெண்டு மொபைலையும் வந்து சைடில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ரெண்டு மொபைலையும் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி வந்து ரிசீவ் ஆகுது, எப்படி ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும், இந்த டீடைல்ஸ்லாம் வந்து காட்டுறேன். ஸோ வந்து நான் இப்போ வந்து கேலரிக்கு ஓப்பன் பண்ணுறேன். கேலரிக்கு ஓப்பன் பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட மொபைல் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து ஷேர் கொடுக்க போகிறேன். ஷேர் கொடுக்கும்போது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் இப்போ நான் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இன்னொரு மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொபைலை வந்து டிவைஸ் நியர்பை ஷேரிங் இஸ் விசிபிள், அதாவது பக்கத்தில் வந்து மொபைல் இருக்குது. ஸோ வந்து அதுக்கு வந்து நான் வந்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இங்கே வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னொரு மொபைல் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ வந்து கிளிக் பண்ணவொன்னே வந்து அதில் வந்து நியர்பை ஷேரிங் வந்து விசிபிள் டு நியர்பை டிவைஸ் வந்து எந்த டிவைஸ் இருந்தால் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி அதுவும் சர்ச் பண்ணிருக்கு. ஸோ சர்ச் பண்ணிருக்கும்போது 2 மொபைலும் சர்ச் பண்ணிருக்கும்போது வந்து இந்த மொபைல் வந்து நம்ம வந்து எந்த மொபைலில் அதாவது ஒரு மொபைல் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து பக்கத்தில் இருக்கிற மொபைலோட டிவைஸ் நேம் வந்து காட்டுது. ஸோ Geekyragul நம்ம சேனலோட நேம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம், அதாவது சென்ட் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 மொபைலும் நீங்களே பாருங்கள். வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் அக்செப்ட், அதாவது இன்னொரு மொபைல் வந்து சென்ட் பண்ண ரிசீவ் பண்ணுற மொபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு வந்து அக்செப்ட் கேட்குறாங்க. ஸோ நாம் அக்செப்ட் கொடுப்போம். அக்செப்ட் கொடுத்தவொடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சென்ட் ஆயிடுச்சு, வித்தின் செகண்ட்ஸில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஓப்பன் வித் நம்ம வந்து எந்த ஃபோட்டோஸ்லோ ஃபைல் மேனேஜரோ இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்குங்க. ஸோ வந்து வியூ ஃபோட்டோஸ் நம்ம கொண்டு கொடுப்போம். ஸோ நீங்களே பார்த்துட்டீங்க, நான் இந்த மொபைல் வந்து சென்ட் பண்ணணும், சேம் இமேஜ் வந்து இன்னொரு மொபைல் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த வீடியோவும் எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஏறுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை ப்ளூடூத் லொக்கேஷன் 3யுமே வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எதில் வந்து கனெக்ட் ஆகி எதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே கனெக்ட் ஆகி வந்து செட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோ சென்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொன்ன மாதிரி வந்து அதாவது சென்ட் பண்ணுவோம், யாருக்கோ சென்டிங் ஆகட்டும் ரிசீவ் ஆகட்டும் ரெண்டுமே வந்து 2 பேருமே வந்து ஒய்ஃபை ஆகட்டும் ப்ளூடூத் ஆகட்டும் லொக்கேஷன் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு மொபைல் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ டிவைஸ் ஷேரிங் வந்து அப்செட் நம்ம கேட்குது. ஸோ நம்ம வந்து கொடுத்துருவோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வீடியோவோட குவாலிட்டி, அதாவது ஷேர் வந்து டைப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது நம்மளோட ரெட்மியோட ஷேர்மி இருக்குது, மற்ற நமக்கு இந்த பேனான ஷேரிட்டு இந்த மாதிரி மற்ற டிவைஸ்லாம் இருக்குது, மற்ற ஆப்ஸ்லாம் இருக்குது, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் சென்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சென்ட் ஆகின மாதிரி தெரியல. பட் இதோட ஆண்ட்ராய்டுக்கு நியர்பை ஷேருங்கனால கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்குது. பட் செக்யூராகவும் நம்மள அதாவது டிஃபால்ட்டாக இருக்க எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம இந்த டிஃபால்ட்டாக இருக்க செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபைல்ஸையும் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு டிராஃபிக் ஆகாமல் வந்து சீக்கிரம் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஓப்பன் கொடுத்தோம் வந்து எம்எக்ஸ் பிளேயில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நீங்களே வந்து பாருங்கள். வெல்கம் பேக் டு Geekyragul. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவை பார்த்தோன்னா அதாவது ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நான் அந்த வீடியோ தான் நான் வந்து சென்ட் பண்ணேன். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்து அதாவது எப்படி வந்து ஒரு நியர்பை ஷேரிங் வந்து எப்படி உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துருப்போம். எப்படி வந்து சென்ட் பண்ணுறது ரிசீவர் மொபைல் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்ட் நியர்பை ஷேர் இந்த வீடியோ பார்த்தோன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பயப்படாமல் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கான கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பண்ணுவேன். அதாவது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுவேன். மேபி வந்து இது லேட்டஸ்ட்டாக இருக்கிற வந்து அந்த கண்ட்ரோல் சென்டரில் வந்து காட்டும். கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனுக்குலாம் அந்த கூகுள் செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணிக்கங்க. சில ரொம்ப ஓல்டர் வெர்ஷனில் வந்து மேபி வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட என்னென்ன மொபைல் டிவைஸ்ன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களோட டேட்டாஸும் ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதான் நியர்பை ஷேர் வந்து டவுட் இருந்துச்சுன்னா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, மற்றபடி டீடைல்ஸ்லாம் இருக்குது, இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி வருது, இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகாது. அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, பட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஸோ நம்ம ஜாப் போய்ட்டும் யூடியூப் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ போட்டிருக்கனால நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கனால ஸோ வந்து சில கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும், சில கமெண்ட்ஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து யூடியூப்ல வீடியோ போய் கீழே வந்து செக் பண்ணி பார்த்தா தான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ஷோ ஆகுது. நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து அந்த யூடியூப்ல கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணலன்னா வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல ஆகட்டும் அதில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதில் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்து அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து தாராளம் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. இந்த வீடியோ லைக் பண்ணி யாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல சந்திக்கிறேன்.